Who is your favorite cricketer? Rohit Sharma. msdhoni. Virat Kohli is always my favorite cricketer. What is a life lesson you learned from Rohit Sharma? msdhoni, Virat Kohli. எதா இருந்தாலும் போல்ட்டா முடிவு எடுப்பாரு, பயப்பட மாட்டாங்க. மெயின் அதான் அவரை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதாவது டீமை ஹேண்டில் பண்ற விதமும் சரி, கேப்டன்ஷிப் சரி, மற்ற கேப்டனை கம்பேர் பண்றப்ப ரோஹிட்டோட கேப்டன்ஷிப் டிஃபரெண்டா இருக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் ஃபைனல் குஜராத் பார்க்க போனேன். இப்போ ரோஹித் சர்மா மேல இருக்கு இன்ட்ரெஸ்டால. காம்னஸ், எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனா இருந்தாலும் காமா கூலா ஹேண்டில் பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோனி கிட்ட. விராட் கோலி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் தான், எதனால ஒரு கேம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடுவாரு. ஸோ தட் இஸ் திங் ஐ லைக் ஹிம் வெரி மச். கிரிக்கெட்லயும் சரி, லைஃப்லயும் சரி, ஃபெயிலியர் அண்ட் லாசஸ் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? லாசஸ் ஓவர் கம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன பொறுத்தளவுக்கு அதுதான் நான் சொல்லுவேன். எவ்வளவு நம்ம ஹார்டா ஒர்க் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து சக்சஸ் இருக்கும். தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ண கூட திரும்ப ஒர்க் பண்ணி வின் பண்ண பார்க்கணும். அது லைஃப்னாலும் சரி, கேம்னாலும் சரி, அது அப்படிதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரோட்டரி இங்கே மேட்ச் நடத்தினாங்க. நாங்கள் கடைசி ஒரு 3-4 வருஷமாவே ஒவ்வொரு தடவையுமே ஃபைனலில் போய் விட்டோம். இந்த தடவை ஜெயிச்சிருக்கோம். ஸோ வெற்றி தோல்விங்கிறது சகஜம், அதை கேஷுவலாக எடுத்துக்கணும். கிரிக்கெட்டும் லைஃபும் பார்த்தீங்கன்னா மோரல்ல சேம் தான். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வரும், நம்ம ஒன்று புதுசாக கற்றுட்டு அது மூலியமா நம்ம மறுபடியும் அடுத்த கேம்ல நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லைஃப்லயும் சேம் தான். நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, ஒரு லாஸ் ஆகும், நீங்க அதுல இருந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் அதோட பெரிய அச்சீவ்மெண்ட் நிறைய பண்ணலாம். ஸோ லைஃப் அண்ட் கிரிக்கெட் போத் ஆர் சிமிலர்.